6ஆம் வகுப்பு முதல் பருவம் புவியியல் அலகு 1 பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பேரண்டத்தை பற்றிய படிப்பு. விடை பிரபஞ்சவியல். பேரண்டத்தை பற்றிய படிப்பு பிரபஞ்சவியல். காஸ்மாஸ் என்பது எந்த மொழி சொல்? விடை கிரேக்க சொல். காஸ்மாஸ் என்பது எந்த மொழி சொல்? கிரேக்க சொல். பெருவெடிப்பு என்ற நிகழ்வு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது? விடை சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. பெருவெடிப்பு என்ற நிகழ்வு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது? சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. வான்பொருட்களின் இடையேயான தூரத்தை அளவிடும் அலகு. விடை 1 ஒளியாண்டு. வான்பொருட்களின் இடையேயான தூரத்தை அளவிடும் அலகு 1 ஒளியாண்டு. ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு. விடை விண்மீன் திரள் மண்டலம். ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம். பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு எத்தனை வருடங்களுக்கு பின் உருவானது? விடை சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின். பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு எத்தனை வருடங்களுக்கு பின் உருவானது? சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின். சூரிய குடும்பம் எந்த விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது? விடை பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். சூரிய குடும்பம் எந்த விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது? பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள். விடை ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம், மெகலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம். புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம், மெகலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம். ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை ஓர் ஒளியாண்டு. ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓர் ஒளியாண்டு. ஒளியின் திசைவேகம். விடை வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒலியானது வினாடிக்கு எவ்வளவு வேகத்தில் பயணிக்கும்? விடை 330 மீட்டர். ஒலியானது வினாடிக்கு எவ்வளவு வேகத்தில் பயணிக்கும்? 330 மீட்டர். சோலார் என்பதன் பொருள். விடை சூரிய கடவுள். சோலார் என்பதன் பொருள் சூரிய கடவுள். சோலார் என்பது எந்த வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது? விடை சோல். சோலார் என்பது எந்த வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது? சோல். சோல் என்பது எந்த மொழி சொல்? விடை லத்தீன். சோல் என்பது எந்த மொழி சொல்? லத்தீன். சூரிய குடும்பம் எத்தனை வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது? விடை சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு. சூரிய குடும்பம் எத்தனை வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது? விடை சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு. சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளது? விடை 8. சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளது? 8. ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ள அமைப்பு. விடை சூரிய குடும்பம். ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ள அமைப்பு சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தின் மையத்தில் அமைந்துள்ள கோள். விடை சூரியன். சூரிய குடும்பத்தின் மையத்தில் அமைந்துள்ள கோள் சூரியன். சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களும் எதனை சுற்றி வருகின்றன? விடை சூரியனை. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களும் எதனை சுற்றி வருகின்றன? சூரியனை. சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது? விடை 99.8%. சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது? 99.8%. சூரியன் எந்த வாயுக்களால் ஆனது? விடை ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். சூரியன் எந்த வாயுக்களால் ஆனது? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்ற கோள். விடை சூரியன். தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்ற கோள் சூரியன். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை. விடை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ்.
சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் அளிப்பது. விடை சூரியன். சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் அளிப்பது சூரியன். சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகின்றது? விடை சுமார் 8.3 நிமிடங்கள். சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகின்றது? சுமார் 8.3 நிமிடங்கள். சூரியன் எத்தனை புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியது? விடை 1.3 மில்லியன். சூரியன் எத்தனை புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியது? 1.3 மில்லியன். கோள் என்பதன் பொருள். விடை சுற்றி வருபவர். கோள் என்பதன் பொருள் சுற்றி வருபவர். கிழக்கிலிருந்து மேற்காக சூரியனை சுற்றி வருகின்ற கோள்கள். விடை வெள்ளி, யுரேனஸ். கிழக்கிலிருந்து மேற்காக சூரியனை சுற்றி வருகின்ற கோள்கள் வெள்ளி, யுரேனஸ். பால்நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் காணப்படும் நூல். விடை சிறுபானாற்றுப்படை. வால்நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் காணப்படும் நூல் சிறுபானாற்றுப்படை. கோள்கள் அனைத்தும் அவைகளின் பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு காரணமான விசை. விடை சூரியனின் ஈர்ப்பு விசை. கோள்கள் அனைத்தும் அவைகளின் பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு காரணமான விசை சூரியனின் ஈர்ப்பு விசை. உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள். விடை புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள் புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். உட்புற கோள்கள் எதனால் ஆனவை? விடை பாறைகள். உட்புற கோள்கள் எதனால் ஆனவை? பாறைகள். வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள். விடை வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். வெளிப்புற கோள்கள் எதனால் ஆனவை? விடை வாயுக்கள். வெளிப்புற கோள்கள் எதனால் ஆனவை? வாயுக்கள். வளிம கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள். விடை வெளிப்புற கோள்கள். வளிம கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள் வெளிப்புற கோள்கள். குறுங்கோள் மண்டலம் எந்த கோள்களுக்கிடையே காணப்படுகிறது? விடை செவ்வாய் மற்றும் வியாழன். குறுங்கோள் மண்டலம் எந்த கோள்களுக்கிடையே காணப்படுகிறது? செவ்வாய் மற்றும் வியாழன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள். விடை புதன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோள். விடை புதன். சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோள் புதன். ரோமானிய கடவுளின் தூதரின் பெயரில் அழைக்கப்படும் கோள். விடை புதன். ரோமானிய கடவுளின் தூதரின் பெயரில் அழைக்கப்படும் கோள் புதன். இரட்டைக்கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள். விடை வெள்ளி, புவி. இரட்டைக்கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள் வெள்ளி, புவி. வெள்ளி தன்னை தானே சுற்றி கொள்ள எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? விடை 243 நாட்கள். வெள்ளி தன்னை தானே சுற்றி கொள்ள எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? 243 நாட்கள். அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுள். விடை வீனஸ். அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுள் வீனஸ். காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் வெள்ளிக்கோளை எவ்வாறு அழைக்கிறோம்? விடை விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளி. காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் வெள்ளிக்கோளை எவ்வாறு அழைக்கிறோம்? விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளி. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள். விடை வெள்ளி. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வெள்ளி. சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள கோள். விடை புவி. சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள கோள் புவி. புவி சூரிய குடும்பத்தின் எத்தனையாவது பெரிய கோள்? விடை 5. புவி சூரிய குடும்பத்தின் எத்தனையாவது பெரிய கோள்? 5. புவியின் வேறு பெயர்கள். விடை நீலக்கோள், நீர்க்கோள். புவியின் வேறு பெயர்கள். நீலக்கோள், நீர்க்கோள்.
ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள். விடை புவி. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் புவி. சூரிய குடும்பத்தில் உயிரினங்களை கொண்ட ஒரே கோள். விடை புவி. சூரிய குடும்பத்தில் உயிரினங்களை கொண்ட ஒரே கோள் புவி. புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர். புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர். புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம். விடை 12,756 கிலோமீட்டர். புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். புவி சூரியனை வினாடிக்கு எவ்வளவு வேகத்தில் சுற்றி வருகிறது? விடை 30 கிலோமீட்டர். புவி சூரியனை வினாடிக்கு எவ்வளவு வேகத்தில் சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர். புவியின் ஒரே துணைக்கோள். விடை நிலவு. புவியின் ஒரே துணைக்கோள். விடை நிலவு. செந்நிற கோள் என்று அழைக்கப்படும் கோள். விடை செவ்வாய். செந்நிற கோள் என்று அழைக்கப்படும் கோள் செவ்வாய். சூரிய குடும்பத்தில் 4வதாக காணப்படும் கோள். விடை செவ்வாய். சூரிய குடும்பத்தில் 4வதாக காணப்படும் கோள் செவ்வாய். புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோள். விடை செவ்வாய். புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோள் செவ்வாய். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு. விடை 150 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும்? விடை 21 வருடங்கள். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும்? 21 வருடங்கள். ரோமானிய போர்க்கடவுள். விடை மார்ஸ். ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ். செவ்வாய்க்கோள் செந்நிறமாக தோற்றமளிக்க காரணம். விடை கோளின் மேற்பரப்பில் காணப்படும் இரும்பு ஆக்சைடு. செவ்வாய்க்கோள் செந்நிறமாக தோற்றமளிக்க காரணம் கோளின் மேற்பரப்பில் காணப்படும் இரும்பு ஆக்சைடு. சிவந்த கோள் என்று அழைக்கப்படும் கோள். விடை செவ்வாய். சிவந்த கோள் என்று அழைக்கப்படும் கோள். விடை செவ்வாய். எந்த கோளின் துருவ பகுதிகளில் புவியை போன்றே பனிக்கவிகைகள் காணப்படுகிறது? விடை செவ்வாய். எந்த கோளின் துருவ பகுதிகளில் புவியை போன்றே பனிக்கவிகைகள் காணப்படுகிறது? செவ்வாய். செவ்வாய் கோளின் 2 துணைக்கோள்கள். விடை போபஸ், டீமஸ். செவ்வாய் கோளின் 2 துணைக்கோள்கள். போபஸ், டீமஸ். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள். விடை வியாழன். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன். ரோமானியர்களின் முதன்மை கடவுள். விடை ஜூபிட்டர். ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர். நிலா மற்றும் வெள்ளி கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது. விடை வியாழன். நிலா மற்றும் வெள்ளி கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது வியாழன். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள். விடை வியாழன். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள் வியாழன். வளிமக்கோள் என்று அழைக்கப்படும் கோள். விடை வியாழன். வளிமக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் வியாழன். வியாழன் கோளின் வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்கள். விடை ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். வியாழன் கோளின் வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள். விடை வியாழன். மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் வியாழன். வியாழன் கோளில் காணப்படும் மிகப்பெரிய துணைக்கோள்கள். விடை ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, ஹாலிஸ்டோ. வியாழன் கோளில் காணப்படும் மிகப்பெரிய துணைக்கோள்கள். ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, ஹாலிஸ்டோ. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக அனுப்பிய விண்கலத்தின் பெயர். விடை மங்கள்யான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக அனுப்பிய விண்கலத்தின் பெயர் மங்கள்யான். மங்கள்யான் அனுப்பப்பட்ட ஆண்டு. விடை 2014 செப்டம்பர் 24. மங்கள்யான் அனுப்பப்பட்ட ஆண்டு
2014 செப்டம்பர் 24. இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் வரிசை பட்டியலில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 4வது இடம். இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் வரிசை பட்டியலில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 4வது இடம். ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள். விடை சனி. ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள் சனி. சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள். விடை சனி. சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள் சனி. சனி சூரியனிடமிருந்து எத்தனையாவது கோளாக அமைந்துள்ளது? விடை 6வது. சனி சூரியனிடமிருந்து எத்தனையாவது கோளாக அமைந்துள்ளது? 6வது. சனிக்கோளில் எத்தனை துணைக்கோள்கள் காணப்படுகிறது? விடை 62. சனிக்கோளில் எத்தனை துணைக்கோள்கள் காணப்படுகிறது? 62. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள். விடை டைட்டன். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள். விடை டைட்டன். துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் டைட்டன். சனிக்கோளின் தன்ஈர்ப்பு திறன் எதைவிட குறைவாக உள்ளது? விடை நீர். சனிக்கோளின் தன்ஈர்ப்பு திறன் எதைவிட குறைவாக உள்ளது? நீர். உருளும் கோள் என்று அழைக்கப்படும் கோள். விடை யுரேனஸ். உருளும் கோள் என்று அழைக்கப்படும் கோள் யுரேனஸ். வளையங்கள் கொண்ட கோள் என்று அழைக்கப்படும் கோள் சனி. வளையங்கள் கொண்ட கோள் என்று அழைக்கப்படும் கோள் சனி. யுரேனஸ் கோளை கண்டுபிடித்தவர். விடை வில்லியம் ஹெர்சல். யுரேனஸ் கோளை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹெர்சல். வில்லியம் ஹெர்சல் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்த ஆண்டு. விடை 1781. வில்லியம் ஹெர்சல் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்த ஆண்டு 1781. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள். விடை யுரேனஸ். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். யுரேனஸ் சூரியனிடமிருந்து எத்தனையாவது கோளாக அமைந்துள்ளது? விடை 7வது. யுரேனஸ் சூரியனிடமிருந்து எத்தனையாவது கோளாக அமைந்துள்ளது? 7வது. யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக காணப்படுவதற்கு காரணமான வாயு. விடை மீத்தேன் வாயு. யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக காணப்படுவதற்கு காரணமான வாயு மீத்தேன் வாயு. கிரேக்க விண்கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள். விடை யுரேனஸ். கிரேக்க விண்கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள் யுரேனஸ். யுரேனஸ் கோளின் துணைக்கோள்களில் மிகப்பெரிய கோள். டைட்டானியா. யுரேனஸ் கோளின் துணைக்கோள்களில் மிகப்பெரிய கோள் டைட்டானியா. யுரேனஸ் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? விடை 27. யுரேனஸ் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? 27. குளிர்ந்த கோள் என்று அழைக்கப்படும் கோள். விடை நெப்டியூன். குளிர்ந்த கோள் என்று அழைக்கப்படும் கோள் நெப்டியூன். சூரிய குடும்பத்தில் எத்தனையாவது கோளாக நெப்டியூன் அமைந்துள்ளது? 8. சூரிய குடும்பத்தில் எத்தனையாவது கோளாக நெப்டியூன் அமைந்துள்ளது? 8. சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன். சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன். ரோமானிய கடல் கடவுளின் பெயரை கொண்ட கோள் நெப்டியூன். ரோமானிய கடல் கடவுளின் பெயரை கொண்ட கோள் நெப்டியூன். நெப்டியூன் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? 14. நெப்டியூன் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? 14. நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். நெப்டியூன் கோளில் காணப்படும் நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. நெப்டியூன் கோளில் காணப்படும் நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுங்கோள்கள். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுங்கோள்கள். சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் காணப்படுகின்றன? 5. சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் காணப்படுகின்றன? 5. சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்கள்: புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மாக், ஹௌமியா. சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்கள்:
புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹௌமியா. குறுங்கோள்களின் வடிவம். கோள வடிவம். குறுங்கோள்களின் வடிவம். கோள வடிவம். புவி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம் 27 நாட்கள் 8 மணி நேரம். புவி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம் 27 நாட்கள் 8 மணி நேரம். நிலவிற்கு எது கிடையாததால் விண்கற்களின் தாக்கத்தால் நிலவின் மேற்பகுதியில் அதிக அளவில் தரைக்குழி பள்ளங்கள் காணப்படுகின்றன. வளிமண்டலம். நிலவிற்கு எது கிடையாததால் விண்கற்களின் தாக்கத்தால் நிலவின் மேற்பகுதியில் அதிக அளவில் தரைக்குழி பள்ளங்கள் காணப்படுகின்றன. வளிமண்டலம். நிலவு புவியில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது? 3,84,400 கிலோமீட்டர். நிலவு புவியில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது? 3,84,400 கிலோமீட்டர். நிலவு புவியில் எத்தனை பங்கு அளவுடையது? 1/4 பங்கு. நிலவு புவியில் எத்தனை பங்கு அளவுடையது? 1/4 பங்கு. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. சந்திராயன் 1 விண்கலம் அனுப்பப்பட்ட ஆண்டு 2008. சந்திராயன் 1 விண்கலம் அனுப்பப்பட்ட ஆண்டு 2008. சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சிறுகோள்கள். சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சிறுகோள்கள். சிறுகோள்கள் மண்டலம் எந்த கோள்களுக்கிடையே காணப்படுகிறது? செவ்வாய் மற்றும் வியாழன். சிறுகோள்கள் மண்டலம் எந்த கோள்களுக்கிடையே காணப்படுகிறது? செவ்வாய் மற்றும் வியாழன். தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படும் விண்மீன் வால்விண்மீன். தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படும் விண்மீன் வால்விண்மீன். வால்விண்மீனின் வால் பகுதி எதனால் ஆனது? வாயுக்கள். வால் விண்மீனின் வால் பகுதி எதனால் ஆனது? வாயுக்கள். ஹேலிவால் விண்மீன் எத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை புவிக்கு அருகில் வரும்? 76 வருடங்களுக்கு ஒருமுறை. ஹேலிவால் விண்மீன் எத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை புவிக்கு அருகில் வரும்? 76 வருடங்களுக்கு ஒருமுறை. கடைசியாக ஹேலிவால் விண்மீன் வானில் தென்பட்ட ஆண்டு 1986. கடைசியாக ஹேலிவால் விண்மீன் வானில் தென்பட்ட ஆண்டு 1986. சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விண்கற்கள். சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விண்கற்கள். விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிரும் போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரிநட்சத்திரம். விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிரும் போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரிநட்சத்திரம். வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீழ் கற்கள். வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீழ் கற்கள். புவியின் வடிவம். கோள வடிவம். புவியின் வடிவம். கோள வடிவம். புவியின் வடதுருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவியின் அச்சு. புவியின் வடதுருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவியின் அச்சு. புவி தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது? 23.5 டிகிரி. புவி தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது? 23.5 டிகிரி. நிலநடுக்கோட்டு பகுதியில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் புவி சுழலுகிறது? 1670 கிலோமீட்டர் பெர் மணி. நிலநடுக்கோட்டு பகுதியில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் புவி சுழலுகிறது? 1670 கிலோமீட்டர் பெர் மணி. புவியின் சுழலும் வேகம் துருவ பகுதியில் எவ்வாறு இருக்கும்? சுழியமாக. புவியின் சுழலும் வேகம் துருவ பகுதியில் எவ்வாறு இருக்கும்? சுழியமாக. 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் புவி சுழலுகிறது?
845 கிலோமீட்டர் பெர் மணி. 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் புவி சுழலுகிறது? 845 கிலோமீட்டர் பெர் மணி. புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுழலுதல். புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுழலுதல். புவி ஒரு முறை சுழல்வதற்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது? 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள். புவி ஒரு முறை சுழல்வதற்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது? 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள். இரவு பகல் எதன் காரணமாக ஏற்படுகிறது? புவி சுழலுதல். இரவு பகல் எதன் காரணமாக ஏற்படுகிறது? புவி சுழலுதல். புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோடு. ஒளிர்வு வட்டம். புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோடு. ஒளிர்வு வட்டம். புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுற்றுதல். புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுற்றுதல். புவி வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர். புவி வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர். புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகிறது? 365 நாட்கள். புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகிறது? 365 நாட்கள். புவி சூரியனை சுற்றி வருவதால் தோன்றுவது பருவ காலங்கள். புவி சூரியனை சுற்றி வருவதால் தோன்றுவது பருவ காலங்கள். புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு. சூரிய அண்மை. புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு. சூரிய அண்மை. புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வு. சூரிய சேமை. புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வு. சூரிய சேமை. சம பகலிரவு நாட்கள். மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. சம பகலிரவு நாட்கள். மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. கோடைக்கால கதிர் திருப்பம் எந்த நாள் நடைபெறுகிறது? ஜூன் 21. கோடைக்கால கதிர் திருப்பம் எந்த நாள் நடைபெறுகிறது? ஜூன் 21. குளிர்கால கதிர் திருப்பம் எந்த நாள் நடைபெறுகிறது? டிசம்பர் 22. குளிர்கால கதிர் திருப்பம் எந்த நாள் நடைபெறுகிறது? டிசம்பர் 22. உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிர்கோளம். உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிர்கோளம். லித்தோஸ் என்பதன் பொருள் பாறை. லித்தோஸ் என்பதன் பொருள் பாறை. லித்தோஸ் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? கிரேக்க மொழி. லித்தோஸ் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? கிரேக்க மொழி. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாறை கோளம். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாறை கோளம். ஹைட்ரோ என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழி. ஹைட்ரோ என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழி. ஹைட்ரோஸ்பியர் என்பதன் பொருள் நீர்கோளம். ஹைட்ரோஸ்பியர் என்பதன் பொருள் நீர்கோளம். அட்மோ என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழி. அட்மோ என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழி. அட்மோ என்பதன் பொருள் வளி அல்லது காற்று. அட்மோ என்பதன் பொருள் வளி அல்லது காற்று. வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் எவ்வளவு சதவீதம் காணப்படுகிறது? 78%. வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் நைட்ரஜன் எவ்வளவு சதவீதம் காணப்படுகிறது? 78%. வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் ஆக்சிஜன் எவ்வளவு சதவீதம் காணப்படுகிறது? 21%. வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் ஆக்சிஜன் எவ்வளவு சதவீதம் காணப்படுகிறது? 21%. பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் உயிர். பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் உயிர். மன்னார் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? 10,500 சதுர கிலோமீட்டர். மன்னார் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது?
10,500 சதுர கிலோமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.